நமச்சிவாயம் வாழ்க, நாதன்தாள் வாழ்க. கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால விவர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன். பிளேலிஸ்ட் சென்று பாருங்க. ஜோதிடர் விஷால விவர்தன் அப்படின்ட்டு என்னுடைய 650க்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள், நியூமராலஜி சம்பந்த வீடியோக்கள், திருமண பொருத்தம், அரசியல் பிரபலங்கள், இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள், இது போன்று நிறைய வீடியோ கொடுக்க அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம், திருமண பொருத்தம், விவாக சக்கரம், அதாவது திருமண தேதி குறித்தல், இது போன்ற அனைத்து விஷயங்களுக்கும் நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் பார்ப்பதற்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர்களுமாக தொடர்பு கொள்ளாங்க. நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்கலாம் அப்படின்னாங்க, ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் வலிமையாக இருப்பது, அதாவது வீடு கொடுத்தவன் வலிமை பெறுது, அதில் உள்ள சூட்சமங்கள் என்னென்ன? வீடு கொடுத்தவனுடைய வலிமை அப்படின்னா, வீடு கொடுத்தவர் உச்சம் பெற்றாலே அது வலிமை தருமா, அல்லது உச்சம் பெற்ற அந்த கிரகம் கிரகணப்பட்டிருந்தாலோ, அல்லது அஷ்டமம் அடைந்திருந்தாலோ, அல்லது அந்த கிரகமே பாவத்தம் அடைந்திருந்தாலோ அப்போது பலன் மாறுமா? வீடு கொடுத்தவனுடைய வலிமையினுடைய அமைப்பில் அந்த பலன் மாறுமா? இல்லை உண்மையிலே நம்ம வீடு கொடுத்தவன பலமாக தான் நம்ம எடுத்துக்கணுமா? அதில் நிறைய சந்தேகங்கள். ஜாதகம் பார்க்கும்போது இந்த சந்தேகங்கள்லாம் அங்கே வருகின்றது. இல்லை சார், வீடு கொடுத்தவர் உச்சமாக தான் இருக்காரு, ஆனால் கிரகணப்பட்டிருக்காரு, அப்போ இதனுடைய தன்மை குறையுமா, அல்லது இயல்பான தன்மையில தான் இருக்குமா, வீடு கொடுத்தவர் முன்னிலை பலமாக தான் இருக்கின்றார் என்று எடுத்துக்கலாமா என்றெல்லாம் கேட்கிறாங்கல்ல. அது சம்பந்தமான ஒரு அனைத்து விஷயங்களையும் அடங்கிய ஒரு முக்கியமான பதிவாக இந்த வீடியோ கொடுத்துடலாங்க. இதில் வீடு கொடுத்தனுடைய பலம் அப்படி சொன்னாலே எப்போதுமே ஜோதிட விதிகளில் இது ஒரு முக்கியமான விதியாக வரும். வீடு கொடுத்தனுடைய பலத்தை நீங்கள் நிச்சயமாக சீர்தூக்கி பார்க்கணும். அதில் எது போன்ற அமைப்பெல்லாம் பலமாக இருக்கும், எது போன்ற அமைப்பெல்லாம் பலவீனமான அமைப்பாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க. பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகத்திற்கு வீடு கொடுத்தோம். உதாரணத்திற்கு இங்கே சூரியன், சந்திரன், புதன், இது போன்ற கிரகங்கள்லாம் அமர்ந்திருக்குங்க. சுக்கிரன், இது எல்லாவற்றிற்கும் வீடு கொடுத்தவன் சனி இங்கே உச்சமாக இருக்கின்றார். இந்த இடத்துல சூரியனுடைய புத்தி, சந்திரனுடைய புத்தி, புதனுடைய புத்தி இந்த லக்கணத்திற்கு அவயோகராக இருந்தாலும், ஒருவேளை கன்னி லக்கணத்திற்கு 12 கூடிய விரையாதிபதி, கன்னி லக்கணத்திற்கு 11 கூடிய மாரகாதிபதி சந்திரன், லக்னாதிபதியாக மட்டும் புதன் வராது. அப்போ இந்த 2 பேருமே அவயோகர்கள் தான். உதாரணத்துக்கு இங்கே செவ்வாய் இருக்காருன்னு வச்சுங்களேன். அப்போ செவ்வாய் கன்னி லக்கணத்திற்கு அட்டமாதிபதி, நல்லவர் இல்லை. ஆனாலும் செவ்வாயுடைய புத்தி 8 கூடையில 6ல் இருக்கார். 8 கூடையில 6ஆம் இடத்துல இருந்து புத்தி நடத்தக்கூடிய காலங்கள் கடுமையான போராட்டமான காலகட்டம் தான். ஆயினும் 8 கூடையில 6ஆம் இடத்துல இருந்தாலும் வீடு கொடுத்த உச்சம், கடுமையான துன்பங்கள் இல்லை, சமாளிக்கக்கூடிய துன்பம் கண்டிப்பாக சிவாபுத்தி வரக்கூடிய காலங்களில் பிரச்சனைகள் இருக்கு. அதே நேரத்தில் வீடு கொடுத்தவன் வலிமை பெறும்போது எதையும் சமாளிக்கக்கூடிய, எதையும் தாங்கக்கூடிய வீடு கொடுத்தவன் பலமானதுனால். இதே இடத்துல இந்த செவ்வாய் இருக்காரு, ஆனா வீடு கொடுத்தவன் சனி இங்க நீச்சமாயிட்டார். இந்த இடத்துல நீச்சமாயிட்டார், ஆனா இந்த இடத்துல பரிவர்த்தனை வரும். ஆனா வீடு கொடுத்தவன் இந்த இடத்துல நீச்சம் என்ற நிலையில் இருக்காரு. அப்ப இந்த இடத்துல வரக்கூடிய செவ்வாய் புத்தி கடுமையான போராட்டங்களை கொடுக்கும், சமாளிக்க முடியாத எல்லை மீறிய. அப்ப இந்த இடத்துல ஏன் இந்த அமைப்பை கொடுக்குது? வீடு கொடுத்தவன் நீச்சமானதால். அப்ப வீடு கொடுத்தவன் பலமானால் அந்த கிரகத்தினுடைய தசைகள்ல புத்திகள்ல கண்டிப்பாக நல்ல பலன் நடக்கும். வீடு கொடுத்தவனுடைய பலத்தை நீங்க மிக முக்கியமா எந்த கிரகத்துல அதிகமா சீர்தூக்கி பார்க்கணும் அப்படின்னா, ராகு கேது வீடு கொடுத்தவனுக்கு நீங்க அதிகமா சீர்தூக்கி பார்க்கணும். ஏன்னா ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் சொந்த வீடுகள் இல்லை, ஆட்சி உச்ச வீடுகள் இல்லை. அப்படிங்கிறப்ப அதற்கு வீடு கொடுத்தனுடைய எந்த வீட்டில் அமர்ந்தோ அது தன்னுடைய சொந்த வீடாக கருதக்கூடிய கிரகங்கள் ராகு கேதுகள். அப்ப இந்த கிரகங்கள் வீடு கொடுத்தவனுடைய பலமானால்தான் அந்த ராகு கேதுடைய தசையானது வேலை செய்யும். ஒருவருடைய ஜாதகம், நேற்று பார்த்த ஒருவருடைய ஜாதகம் ராகு தசை, வீடு கொடுத்த குரு நீச்சம், 18 வருஷம் ராகு தசை போராட்டம் தான். ராகு தசை எப்ப முடியும் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுல இருக்கு. காரணம், வீடு கொடுத்தவன் பலமிழந்திருக்கின்றார். ராகுக்கு வீடு கொடுத்த குரு பலமிழந்திருக்கின்றார். மேலும் ராகு பாவத்தம், சனியுடைய பார்வையெல்லாம் வருவார். பிளஸ்
வீடு கொடுத்தவன் பலம் இழந்ததால் ராகு, அதாவது அதனுடைய பேஸ்மெண்ட், அதாவது எங்க வீட்டில் அமர்றாரு, அப்ப இந்த இடத்துல ராகு பலம் இழந்துட்டார், சுத்தமா பலம் இழந்துட்டார்னு அர்த்தம். ஒருவருடைய ஜாதகத்துல கன்னி லக்னம், ராகு 9ல் இருக்காரு, வீடு கொடுத்த சுக்கிரன் நீச்சம் லக்னத்துல, 18 வருஷம் ராகு தசை போராட்டம் தான். அப்ப வீடு கொடுத்தவன் பலமானால் அந்த கிரகம் பலமாக வேலை செய்யாது. அதுல இன்னொரு பாயிண்ட், நீங்க வீடு கொடுத்தவன் பலவீனமானால் இன்னொரு பாயிண்ட் நீங்க என்ன எடுக்கணும் அப்படின்னா, சார் பலமானதே நம்ம உண்மையாகவே அது பலமாக தான் இருக்கின்றதா அப்படி எப்படி பார்க்கறது? இப்ப பாருங்க, உதாரணத்திற்கு செவ்வாய் இங்க இருக்கார். செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சூரியன் உச்சம், செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சூரியன் உச்சம், வீடு கொடுத்தவன் பலமாக இருக்கின்றார். அப்ப இந்த இடத்துல செவ்வாய் திசை என்பது ஒருவேளை இந்த லக்னத்திற்கு யோகருடைய திசையா இருக்கு. உதாரணத்துக்கு தனுசு லக்னமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தனுசு லக்னத்துக்கு செவ்வாய் யோகாதிபதி தான். அப்ப லக்னத்துக்கு யோகாதிபதியோட திசை நடக்குது, வீடு கொடுத்தவன் பலமாக இருக்கின்றார் என்ற அடிப்படையில் செவ்வாய் திசை யோகத்தை தரும். இந்த வீடு கொடுத்த சூரியன் உச்சம் பெற்றிருந்தாலும் அவர் ராகுவோடு கேதுவோடு கூடி கிரகணம் அடைந்திருந்தால் இந்த இடத்துல செவ்வாய் வீடு கொடுத்தவன் பலம் என்ற அமைப்பை நீங்க எடுக்க முடியாது. இந்த இடத்துல ஒரு 50-60% பலவீனமே, உச்சம். ஆனாலும் உச்சம் பெற்றிருந்தால் யாரோட கூடியிருக்காரு? ராகுவோடு கூடியிருக்கின்றார் அல்லது கேதுவோடு கூடியிருக்கின்றார். அப்ப கிரகணம் அடைகின்றார். அப்ப ராகுக்கு வீடு கொடுத்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சூரியன் கிரகணம் அடைந்ததால் இந்த இடத்துல வீடு கொடுத்தவன் பலவீனத்தை அடைந்திருக்கின்றார். ஒருவேளை அந்த சூரியன் சனியினுடைய இணைவில் இருக்காரு, இந்த இடத்துல நீச்ச பங்கு என்ற நினைப்பை எடுக்க முடியாது. அவர் வீடு கொடுத்தவன் பாவத்துவம் அடைந்திருக்கின்றார். அப்ப வீடு கொடுத்தவன் எப்படி பலமாக இருக்கின்றார், உச்சமாக இருக்கின்றார் மட்டுமே நீங்க எடுக்க முடியாது. அவர் சனியோடு கூடி பாவத்துவம் அடைகின்றார், ராகுவோடு கூடி கிரகணம் அடைகின்றார், இப்படிங்கிற அமைப்பு வருங்க. அல்லது இப்படி அமைப்பு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல உதாரணத்திற்கு புதனுடைய தசை நடைமுறையில் போகுது, புதன் இங்க இருக்காரு, புதன் இந்த இடத்துல இருக்காரு. புதனை பொறுத்த வரைக்கும் புதன் பாவத்துவம் அடைகின்றார். இப்ப இதற்கு வீடு கொடுத்தவர் யாரு? சுக்கிரன். சுக்கிரன் போய் இங்க நீச்சமாக மாட்டார். ஏன்னா புதன், சுக்கிரன், சூரியன் மூவருமே முக்கூட்டு கிரகங்கள். அப்ப இந்த இடத்துல புதன் பாவத்துவம் அடைகின்றார்னு வச்சுங்களேன். இந்த இடத்துல சுக்கிரனை பக்கத்திலே இருக்காருன்னு வச்சுக்க, இப்படி இருக்கணும். இந்த இடத்துல இப்படி இருக்கட்டும். புதன் சுக்கிரனுடைய வீட்டில் தான் இருக்கார். ஆனா சுக்கிரன் ஒரு சனியின் பார்வையில அல்லது ராகுவினுடைய இணைவுல இப்படி இருக்காருன்னு வச்சுக்கலாம். இந்த வீடு கொடுத்தவன், புதனுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் பரிவர்த்தனை தான், ரெண்டு பேருமே மாறி அமர்ந்திருக்காங்க. ஆனால் சுக்கிரன் பாவத்துவம் அடைந்தால், சுக்கிரன் சனியின் சேர்க்கையில் இருந்தால், சுக்கிரன் மிக நெருக்கமாக சூரியனோடு கூடி அஸ்தமனம் அடைந்தால், இந்த இடத்துல பரிவர்த்தனை ஆயினும் புதனுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் அஸ்தமனம் அடைகின்றார், வீடு கொடுத்தவன் அஸ்தமனம் அடைகின்றார். இந்த இடத்துல புதன் வலுவிழக்கின்றார். இது ஒரு பாயிண்டாக நம்மளுக்கு வரும். வீடு கொடுத்தனுடைய வலிமைனா உச்சம் பெறுதல் மட்டுமே கிடையாது, திக்பலம் பெறுவதும் வீடு கொடுத்தனுடைய வலிமையாக வரும். திக்பலம் பெறுவதும் வீடு கொடுத்தனுடைய வலிமையாக வரும். உதாரணத்திற்கு வீடு கொடுத்தவன் திக்பலமாக இருக்கின்றார் செவ்வாய். அந்த செவ்வாய் சூரியனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய், அவர் திக்பலமாக இருக்கின்றார். இப்படி எடுத்துக்கணும். வீடு கொடுத்தவன் திக்பலமாக இருப்பது, சூரியனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய், சூரியனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் திக்பலமாக இருக்கின்றார். அப்படின்னா இந்த இடத்துல என்ன லக்னம் நம்ம எடுத்துக்கலாம்? கரெக்டா துலாம் லக்னம் எடுத்துக்கணும். துலாம் லக்னம் 10ல செவ்வாய் திக்பலமாக இருந்தாலும், 10ல செவ்வாய் இந்த இடத்துல நீச்சம்னு நீங்க எடுப்பீங்க. நீச்சம் நீங்க எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. செவ்வாய் திக்பலமாக இருக்கின்றார் என்ற பாயிண்ட். சூரியனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய், இந்த இடத்துல நீங்க நீச்சங்கிற பலனை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த இடத்துல திக்பல நீச்சத்திற்கு அடுத்த ஆல்டர்னேட்டிவ் எதுனா திக்பலம். அப்ப இந்த இடத்துல சூரியன் பலமாக இருப்பார், பலமிழக்க மாட்டார். சார் இங்க நீச்சல் எடுக்கலாமா? சூரியனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் நீச்சம் ஆயிட்டாரு, அப்ப சூரிய தசை நன்றாக இருக்காது என்று எடுக்கலாமா? எடுக்க முடியாது. ஏன்னா சூரியனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தாலும் நீச்சத்துக்கு அடுத்த நிலையான திக்பலம் என்ற நிலையை அடைந்திருக்கின்றார். இதே தான் நீங்க இதுலயும் சொல்லணும். மகர லக்னத்திற்கு இதே அமைப்பு தான் வரும். மகர லக்னத்திற்கு இங்க இருக்காருன்னு வச்சுங்களேன் சூரியன். அப்ப இந்த இடத்துல சூரியன் நீங்க என்ன எடுப்பீங்க?
நீச்சல் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, திக்பலமாக இருக்கின்றார். நீச்சத்துக்கு அடுத்த நிலை திக்பலம். அப்ப வீடு கொடுத்தவன் திக்பலம் பெற்றிருந்தாலும் அந்த கிரகம் பலமாக இருக்கின்றது என்று பொருளுங்க. வீடு கொடுத்தவன் திக்பலம் பெற்றிருந்தாலும், வீடு கொடுத்தவன் கிரகணப்பட்டிருந்தாலோ அல்லது பாவத்துவம் அடைந்திருந்தாலோ அல்லது அஸ்தமனம் அடைந்திருந்தாலோ அந்த இடத்துல அந்த கிரகம் பலம் இழக்கின்றது. வீடு கொடுத்த நீச்சம் பெற்றால் முழுமையாக அந்த ஜாதகம் அந்த கிரகம் பலம் இழக்கிறது அப்படிங்கிற பாயிண்ட் வரும். இதை தான் நீங்க முழுமையா சீர்தூக்கி பார்க்கணும். பாவத்துவம் அடைந்திருந்தாலும் பலம் இழக்கும். ஆனா நம்ம என்ன நினைப்போம், வீடு கொடுத்த உச்சமா இருக்காரு என்ற பாயிண்ட்டுக்கு மட்டுமே வரக்கூடாது. வீடு கொடுத்தவன் பலத்தை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அந்த கிரகம் அந்த லக்னத்திற்கு அவயோவராக இருந்தாலும் பெரிய கெடுதல் இல்லாம போகும். ஆனா ஒருவேளை வீடு கொடுத்தவன் நீச்சம் அடைந்து அந்த லக்னத்திற்கு அந்த கிரகம் அவயோக கிரகமாக இருக்கும்போது அதனுடைய தசாகாலங்கள் என்பது கடுமையான போராட்டமான காலகட்டமாக இருக்கும். இதை தான் நீங்க முழுமையாக சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுளன் சேனலை பதிவு செய்வோம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பிறகு பயப்பட ஷேர் பண்ணுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பர்களுமாக வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளாங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.